தண்டனையை கர்த்தர் அப்போதே அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போவே அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய வழியிலேயே திருப்பி போறான். அவன் கர்த்தரை விட்டு விலகவே இல்ல. அந்த சமயத்துல கூட பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தரோட வழியில தான் போறானே தவிர அவன் விட்டு விலகி ஓடல. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இனிமே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் விட்டு விலகி ஓடல. கர்த்தரிடத்துல மறுபடியும் மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலேயே இருக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் அவனுக்கு பாவத்துக்கான தண்டனையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, உன்னை ராஜாவா உயர்த்துவேன், உன்னை மட்டும் இல்ல உன் ராஜ்யத்தை கொடுப்பேன், உன் சந்ததி முழுவதுக்கும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் காப்பாற்றணும்னு அவனை தாவீதை கொண்டு வழி நடத்தி கொண்டு போறார். தாவீதும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு தன்னுடைய ஜனங்களையும் கர்த்தருடைய வழியில நடத்தி கொண்டு போறான். அதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோன் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக வருகிறான். ஆனா சாலமோன் எத்தனை வருடம் ஆட்சி செய்யறான்? 40 வருடம் ஆட்சி செய்யறான். இவன் ராஜாவானது பிறகு என்ன பண்றான், கர்த்தர் எதை செய்யக்கூடாது